வெல்கம் டு அவர் சேனல். யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் வந்து உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ இது 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு அன்னாச்சி பூ, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 10 மிளகு, 1 ஸ்பூன் முழு மல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், ஒரு 10 கருவேப்பிலை. இப்போ இது நல்லா கரிஞ்சிடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து 1லேருந்து 2 கைப்பிடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா குளிர வைங்க. அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேமில். 10 நிமிஷம் ஆச்சுங்க. செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.